வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜயா டிசைனர். இப்போ நம்ம ப்ளவுஸோட சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்பர் ப்ரெஸ்ட்டை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. வர நம்பரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 8 வருதுன்னா 8 மார்க் பண்ணிக்கோங்க. அப்பர் ப்ரெஸ்ட் 9 வருதுன்னா 9 மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் சுற்றளவு அந்த மாதிரி 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 3 பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் மோஸ்ட்லி வரும். யாருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வராதுன்னா, ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்கு, அப்பர் ப்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் வராது. 99% ஸ்ட்ரெயிட் தான் வரும். இந்த மார்க்கிங் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ண இது ஈஸியாக வந்துடும். ஏன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்ண டைமில் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண எனக்கு ஈஸி ஆகிடுச்சு. இது பேசிக் முதல்ல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கை, இடுப்பு, அப்புறம் வந்து அப்பர் ப்ரெஸ்ட், இந்த 3மே ஜாயின் பண்ணுற அந்த மூணு ஜாயிண்ட்டையும் ஒரு கோடாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிக்கிட்டு 3 ஸ்டிச்சோ 4 ஸ்டிச்சோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜாயிண்டிங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அந்த பக்கமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கற்றுக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்க எதுவுமே இல்லை. யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன், தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ எவ்வளோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து அவங்களாம் வந்து அவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடு. அப்பர் ப்ரெஸ்ட்டு, மிடில் ப்ரெஸ்ட்டு, ஸ்லீவ்ஸு, இது எல்லாத்தையும் 4 டிவைட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.